அவங்க நம்மளை விட்டு விலகி போறது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம் தான். எனக்கு ஒரு நிலைமை நல்லா புரியுது. சோழன் பண்ணது பெரிய தப்பு. உன் எமோஷன்ஸ்ல அவர் விளையாடி இருக்க கூடாது. அவர் சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். ஆனா அவர் பேசின 2 வாரத்தை மட்டும் வச்சு இது லவ் தானே நீங்களும் சீரியஸா இருக்க கூடாதுல்ல. சரி, உங்க வீடு என்ன? திருவண்ணாமலை. அப்படியா? நானும் திருவண்ணாமலை தான். நல்ல ஊர்ல என்ன பீச் தான் இருக்காது. எனக்கு பீச் பிடிக்காது. ஏன் பிடிக்காது? 1 மணி நேரம் பீச்ல நின்னாலே முகம் எல்லாம் டேன் ஆயிடும். அதனால எனக்கு ஹலோ சொல்லுங்க. டேய் பல்லவா, அங்க என்னடா நடக்குது? நானும் நீ இப்ப கிளம்பிடுவோண்ணா. ஓ சரி சரி. என்ன பண்ண போறோம் தெரியல. நாங்க 2 பேர் மட்டும் தானே வரோம். அப்படியா? பாண்டி என்ன வேண்டா? 3 பேரும் கிளம்பிட்டாங்களா? இங்கதான் வந்துட்டு இருக்காங்க. டேய் போன குறோம். ஓ இன்னும் அந்த கதை ஓடிட்டு இருக்கா? ஆமாமா, இங்க எல்லாம் ரெடி பண்ணும்ல. பரபரப்பா வேலை நடந்துட்டு இருக்குடா. கிளீனிங்லாம் முடிச்சாச்சு. அண்ணி காயத்ரி கன்வின்ஸ் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். நிஜமா சொல்றேன், அண்ணி மட்டும் இங்க வரலன்னு வச்சுக்கேன் பெரிய சீனா இருக்கும். அப்ப எப்படா இங்க வருவா? என்னடா பண்றீங்க? ஐயோ, காயத்ரியோட அம்மா அப்பாவும் கூட வராங்களா? தோப்பனார் வேற என்னடா நம்ம கௌரவத்தை காட்ட வேண்டாமாடா? நமக்குள்ள 1000 சண்டை நடக்கும்டா. ஆனா சம்பந்திக்கிட்ட அப்படி இருக்க முடியுமா? நம்ம கெத்த கௌரவத்தை காட்ட வேண்டாமா? நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். யோ என்ன வீடு இது? அவரோட அம்மா அப்பா சொந்தக்காரங்க எல்லாம் வரான்னு சொல்றான். எந்த டென்ஷன் இல்லாம ரொம்ப கூலா உட்கார்ந்து இருக்கீங்க. நீங்க விளையாடுறீங்களா இல்ல சீரியஸா பேசுறீங்களா? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இது விளையாடுறோமா? இதுல விளையாடுறதுக்கு என்ன இருக்கு? அவன் சொன்னதானே நான் சொல்றேன். டேய் பாண்டி, நீ இப்படி பேசாதடா. உன்னால மட்டும் தானே நல்லா புரிஞ்சுக்க முடியும். இவங்க கூட சேர்ந்து ஏன்டா அப்படி பண்ற? இப்ப என்னடா பிரச்சனை உனக்கு? எப்படா காயத்ரி இந்த வீட்ல இருக்க முடியும்? அது நீ கடலை போடுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். டேய் கடல தான்டா போட்டேன். வேற என்னடா பண்ண? கரெக்ட். இது வரைக்கும் நீ பண்ண தப்புக்கெல்லாம் இப்ப சேர்த்து அனுபவிக்கிறேன்னு நினைக்கிறேன். அதேதான். அந்த காயத்ரி வந்து நிலையங்கடா போவா. அண்ணா